ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் பணவரவே இல்லை. நான் பணத்திற்காக என்ன செய்ய போகிறேன் சாயி? என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், கணவனை காப்பாற்ற வேண்டும், அம்மாவை காப்பாற்ற வேண்டும், தேவைகளுக்கு போக வேண்டும், தேவையான செலவுகளை நான் செய்து கொள்ள வேண்டும், எல்லோர் போலவும் நானும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் கிடைப்பது எல்லாம் நஷ்டங்கள் மட்டும்தான். எப்பொழுதாவது நம் வாழ்க்கையிலும் ஒரு லாபம் கிடைக்கும் தொழிலில் எல்லாம் நல்லது நடக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று நானும் நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட என்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எதுவுமே நடக்கலை என்று ஒவ்வொரு முறையும் புலம்பிக் கொண்டே இருக்கும் உன்னிடம் நான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லலாம் என்றே உன் வீடு தேடி வந்துள்ளேன். எந்த நம்பிக்கையில் என்னுடைய காலை தொட்டு உன்னுடைய வீட்டுக்குள் அழைத்தாயோ, எந்த நம்பிக்கையோடு நீ என்னை வணங்குகிறாயோ, அதே நம்பிக்கையோடு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கேள் தங்கமே. முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையில் பண கஷ்டப்படுகிறேன், அதனால் குடும்பம் முழுவதுமே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டே இருக்கும் உனக்காகத்தான் நான் இன்று ஓடி வந்துள்ளேன். இன்று உன்னுடைய வீட்டில் நான் அமர்ந்து இருக்கிறேன். நீ நம்பிக்கையாக என்னை கூப்பிட்டாய், அதனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து அமர்ந்திருக்கிறேன் என்றால் நீ என் மீது கொண்ட அன்பினால் மட்டும்தான். நீ எனக்காக பூஜை செய்கிறாய், எல்லாம் செய்கிறாய் என்பதற்காக ஒரு பொழுதும் கிடையாது. தவிர உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னை முழுமையாக நம்புகிறாய். அந்த ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் உன்னுடைய வீட்டில் நான் இப்பொழுது வந்து அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளையே, செல்வங்கள் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய். வாழ்க்கையில் ஒருவனுக்கு என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, சந்தோஷம் வேண்டும். அது எப்படி வர வேண்டும் என்றால் செல்வத்தினால் மட்டும்தான் முதலில் சந்தோஷம் வரும். ஏன் தெரியுமா அந்த செல்வத்தினால் சந்தோஷம் வரும் என்று சொல்கிறேன்? ஒன்று, மற்றவர்கள் கேவலமாக பேசுவார்கள் என்ற உன் மனதில் ஒரு எண்ணமே உன்னை பாதி நரகத்தில் வைப்பது போல இருக்கும். இன்னொன்று, தன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் கேட்டதை உடனடியாக பெற்றுத்தராத பொழுது அது அடுத்த நரகத்தில் இருப்பது போல இருக்கும். ஒரு விசேஷத்திற்கு போகும் பொழுது தன்னுடைய கௌரவத்திற்காக ஒரு விஷயம் செய்ய முடியாத பொழுது அப்பொழுது அது ஒரு நரகத்தில் இருப்பது போல இருக்கும். உடனடியாக இன்று ஒரு உடம்பு சரியவில்லை, அதனால் உடனே ஒரு நபரிடம் போய் ஒரு விஷயத்தை பெற வேண்டும், ஒரு விஷயத்தை வாங்கி கொள்ள வேண்டும், அதற்காக பயணம் செய்ய வேண்டும் என்றாலும் பணம் தேவைதான். ஒரு மருத்துவரிடம் போக வேண்டும் என்றாலும் அதற்கு பணம் தேவை. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்றாலும் ஒரு பணம் தேவை. ஒரு நபரை சந்திக்க வேண்டும் என்றாலும் அதற்கு பணம் தேவை இருக்கிறதா? முக்கியமான ஒரு விஷயம் இதுதான், மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கேள், சொல்கிறேன். என்னுடைய கோவிலுக்கு வருகிறாய். என்னுடைய கோவிலுக்கு நீ என்ன நினைப்பாய்? சாய் தான் நம்மிடம் எதுவும் எதிர்பார்க்கவே இல்லையே, சாயிடம் நம் எதையுமே இது தருகிறோம் அது தருகிறோம் என்று சொல்லவில்லை, சாயும் எதையும் வேண்டாம் என்கின்றார். நமக்கு காசு பணமே இல்லை என்றாலும் நம் சாயுடைய கோயிலுக்கு போய் அமைதியாக உட்கார்ந்திருக்கலாம் என்று நினைத்தாலும் அங்கு இருப்பவர்கள் காசை கொடுத்தால் மட்டும்தான் உன்னை மதிக்கிறார்கள். மற்றபடி அதுவும் மதிப்பது கிடையாது. ஆனால் இங்குதான் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீ மனிதர்களுக்குத்தான் காசு தேவை, நீ மனிதர்களுக்குத்தான் காசு கொடுக்கிறாய். ஆனால் உண்மையாக நீ என்னை தேடி என்னுடைய கோவிலுக்கு வரும் பொழுது நான் உன்னை மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் என்னுடைய கோவிலில் இருப்பவர்களுக்கு நீ காசு கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் உன்னை மரியாதை செய்வார்கள், அப்பொழுதுதான் உன்னை என் பாதத்தில் விழ வைப்பார்கள் என்றால் அப்படி ஒன்றும் தேவையே அல்ல. என்னுடைய கோவிலுக்கு ஒருவன் மரியாதை கொடுக்க வேண்டும், அது காசினால்தான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அப்படி ஒன்றும் நீ அவனுக்கு காசு கொடுத்து என் பாதத்தில் விழ வேண்டியது அல்ல. கையெடுத்து என்னை வணங்கி அங்கு 5 நிமிடம் அமர்ந்தாலே போதும், முழு அனுகிரகமும் நான் உனக்கு தருவேன். என்னுடைய கோவில் அது என்னுடைய வீடு. உன்னுடைய
அப்பாவின் வீடு என்ற உரிமையில் வருகிறாய். அங்கு இருப்பவன் என்னுடைய காலில் விழ வேண்டும் என்பதற்காக காசையோ இல்லை மற்றவர்களுக்கு நேராக உன்னை பெருமை செய்ய வேண்டும் என்பதற்காக பணத்தையோ எதிர்பார்த்தால் தயவு செய்து உன்னால் முடியவில்லை என்றால் கொடுத்துதான் அங்கு மரியாதை பெற வேண்டும் என்பது கிடையாது. உன்னிடம் பணம் இல்லை என்றால் நீ எதையுமே நினைக்க வேண்டாம். உனக்கு மரியாதை யாரும் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. நான் உன்னை வரவேற்கிறேன் மனதார. என்னுடைய கோவிலுக்கு என்னுடைய வீட்டிற்கு தன்னுடைய பிள்ளையை மனதார வரவேற்கிறேன். உன்னிடம் 1 ரூபாய் கூட இல்லையா? பூ வாங்குவதற்கோ பழம் வாங்குவதற்கோ எந்த ஒரு விஷயமும் உன்னிடம் இல்லையா? பரவாயில்லை, வா என்னுடைய கோவிலுக்கு. நான் உன்னை மனதார என்னுடைய கோவிலுக்கு அழைக்கிறேன். அங்கு இருப்பவர்கள் காசு கேட்கிறார்கள். அங்கு இருப்பவர்கள் காசு கொடுத்தால்தான் மதிப்பார்கள். பணக்காரனுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை கொடுப்பார்கள். பணக்காரன் வந்தால்தான் மாலை மரியாதை எல்லாம் செய்வார்கள் என்றால் செய்துவிட்டு போகட்டும். உனக்கு ஒரு தகுதி வரும், அப்பொழுது நீ அதை பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது நீ அமைதிக்காகத்தான் என்னுடைய கோவிலுக்கு வருகிறாய் அல்லவா? நிச்சயமாக என்னுடைய மனதார சொல்கிறேன் தங்கமே, என்னுடைய மனதார சொல்கிறேன், என்னுடைய கோவிலுக்கு நீ வா. பணமே இல்லை என்றாலும் வா. நான் உன்னை ஆசீர்வாதம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய ஒரு நல்ல இடத்திற்கு ஆக்குகிறேன். பணமில்லை என்று கவலைப்படாதே. பணம்தான் வாழ்க்கை, அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் பணமில்லை என்று கவலைப்படாதே. இப்பொழுது உன்னிடம் 1 ரூபாய் கூட இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்தில் 1 ரூபாய் 2 ரூபாய் என்ன, உன்னிடம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் இருக்கும். அந்த அளவுக்கு உன்னுடைய வளர்ச்சியானது அசுர வேகத்தில் இருக்கும். சிலரை பார்த்தாயானால் அவர்களுடைய வாழ்க்கையில் தோல்வியையே சந்தித்து கொண்டே இருப்பார்கள். திடீரென்று அதே செய்து கொண்டு இருக்கும் வேலையில் வெற்றியை பார்த்து மிகப்பெரிய உயரத்திற்கு சென்று விடுவார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரு விஷயம் செய்கிறார்கள் என்றால் அதை விட்டுவிட்டு அடுத்த கட்டம் போவது, அதை விட்டுவிட்டு அடுத்த கட்டம் போவதெல்லாம் அல்ல. ஒரு வேலையை எடுத்தால் அது வெற்றியோ தோல்வியோ அதை முழு ஈடுபாட்டோடு அன்போடு செய்து அதில் ஏதாவது தவறு இருந்தால் அதை திரித்து கொண்டு அதை உடனடியாக என்ன செய்கிறார்கள், அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் வாழ்க்கையை முன்னேறி விடுகிறார்கள். ஆனால் இங்கு சிலர் செய்யும் தப்பு என்னவென்றால், ஒரு விஷயத்தை அன்போடு செய்கிறார்கள். ஆனால் அது தோல்வியை கொடுத்து விட்டது என்றால் அதை உடனடியாக அதே இடத்தில் நிறுத்திவிட்டு அடுத்த வேலைக்கு நகருகிறார்கள். இதுதான் இங்கு தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது. உன்னுடைய வேலையில் நீ முழு தீவிரமாக இறங்கு. எவ்வளவுதான் தோல்வியோ எவ்வளவுதான் பிரச்சனையோ கொடுத்தாலும் ஒரு நாளும் யாரையும் கண்டு பயப்பட வேண்டாம். உனக்கு ஒருவன் தொந்தரவு செய்கிறான் என்பதற்காகவும் அதை நினைத்து பயப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன். உனக்கான பணத்தை நானே தருவேன். மற்றவனால் கடன் மூலமாகவோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயமாகவோ நான் தரமாட்டேன். கடன் என்றால் ஒருவனிடம் வாங்கி ஒரு கடனை நீ வாங்கி வைத்து கொண்டால் திரும்பவும் அவனுக்கு ஏதோ ஒரு நாள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரியா? அதே போல மற்றவனும் உதவியாக கேட்டால் அவன் சாதாரணமாக பணத்தை கொடுத்தாலும் அது ஏதோ ஒரு நேரத்தில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நான் உனக்கு உன் தொழிலில் மூலமாக ஒரு பணத்தை கொடுத்தால் நிச்சயமாக அது யாருக்கும் நீ திரும்ப தர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன் தொழில், நீ செய்யும் வேலையை உனக்கான பணத்தை தருகிறது. நிச்சயமாக அது போலத்தான் நான் பணத்தை தருவேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ செய்யும் விஷயத்தில் வெற்றி அடைய வைப்பேன். அது மூலமாக பணத்தை நான் கொடுப்பேன், முன்னேற்றத்தை கொடுப்பேன், அடுத்த பதவிகளை நான் உனக்கு கொடுப்பேன். ஒரு வேலை செய்கிறாய் என்றால் அடுத்தடுத்து நீ முதலாளியாகவே இருந்தாலும் சரிதான், அடுத்தடுத்து வெற்றிகளை நான் உனக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன். நிச்சயமாக ஒவ்வொரு கட்டத்திலும் உனக்கு ஏற்றங்கள் இருக்கும். வயதாகுகிறதே, இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் நினைக்காதே. உடம்பில் தெம்பு இருக்கும் வரை எது வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த தெம்பையே நாம் எப்படி உண்டாக்க வேண்டும் தெரியுமா? இன்றைய நாள் முடியவில்லை என்றால் முடியாது. அதுவே முடியாத காலகட்டத்திற்குள்ள என்னால் முடியும், நான் இதை செய்வேன் கூட, நான் இந்த இடத்திற்கு போய்கொண்டு வருகிறேன் என்றால் அங்கு போக முடியும். உன்னுடைய மனம் மட்டும்தான் உன்னை வேண்டாம் சொல்வதும் வேண்டும் என்று சொல்வதும் உன் மனம் மட்டும்தான். உன் மனதை எப்பொழுதும் திடகாத்திரமாக எப்பொழுதுமே உன் மனதை எப்பொழுதுமே, இன்று மட்டுமல்ல வயதானாலும் சரி, எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். எப்பொழுதும் நிமிர்ந்து நின்று உன்னுடைய வார்த்தைகளை தெளிவாக பேசு, நல்ல விஷயங்களை செய். எப்பொழுதும் இந்த சாய் இருப்பேன். நல்லபடியான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். இன்றும் சரி என்றும் சரி, மனதை மட்டும் விட்டு விடாதே. தைரியத்தோடு நின்று எல்லா விஷயத்தையும் போராட பழகு.
நானே உனக்கு துணை என்றும் என்றென்றும். ஓம் சாய்ராம்.